ஓலை குடிசை ஒன்று போட்டுட்டு இடுப்பளவு தண்ணியில் போய் தான் ரிப்பனே கட் பண்ணும். இவ்வளோ தண்ணி இடுப்பளவு தண்ணியில் போய் தான் அதை ரிப்பனே கட் பண்ணோம். அந்த டெடிகேட் பண்ண அவ்வளோ தண்ணி இவ்வளோ. ஆமாம், நாங்கள் கும்பிடுற கடவுள் தான் இங்கே இருக்கணும், நீங்கள் இங்கே வந்து சர்ச்செல்லாம் வைக்கக்கூடாதுன்ட்டு வந்து ஒரு நாள் நைட்டு கூட்டிகிட்டு போய் ரவுடி அடிச்சுட்டாங்க. அவர் அப்படியா? ரவுடி அடிச்சுட்டாங்க. மைண்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. வந்து இப்போ நானே போனால் நீ யாருன்னு கேட்பார். டெய்லி ஒரு 30 kgக்கு வந்துட்டார் வெயிட். அப்போ அந்த டாக்டர் சவுந்தரராஜன் கிட்ட கேட்குறேன், என்ன சார் இவ்வளோ வெயிட் லாஸாக இருக்கிறாரு எப்படி அப்படிம்போது அவர் சொல்லிட்டாரு, என்னென்ன 6 months கூட சொல்ல முடியாது. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா இந்த மாதிரி ஒரு 25,000 தேவைப்படுது, இது இபி பில்லு கட்டணும், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆண்டவரை பாருங்கன்னாரு. அண்ணா தேவ சமூகத்தில் போய் உட்காந்து கர்த்தரை பாருங்கன்னாரு. அது ஒரு பெரிய பாடம் எனக்கு. பார்க்குறவங்க அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அநேக பரிசுத்தவான்கள் வந்து இந்த டிவியில தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறாங்க. இந்த சாட்சினால அநேகருக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நடக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நானும் பார்த்த நிறைய சாட்சி எனக்கு ஒரு மாற்றமா இருந்தது, எனக்கு ஒரு உற்சாகமா இருந்தது. தொடர்ந்து இந்த ஐடென்டி அனைவருக்கு நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு அனுப்புங்க, இருக்கிற யூடியூப்ல இருக்கிற எல்லா செய்திகள் அனுப்புங்க, சாட்சிகள் அனுப்புங்க. மேலும் இந்த டிவி வளர்றதுக்கு நீங்களும் ஒரு உதவியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பார்வை இல்லாத சூழ்நிலையில இந்த சர்ச்சை கட்டினார். ஓகே, ஸோ அப்போதான் சர்ச்சை ஆரம்பிச்சது. ஆமா ஆமா, சர்ச்சை கட்டினது. அது இதை வந்து வாங்கும்போது வாங்குறதுக்கு முன்னாடியே பார்வை இல்லை. ஆமா, இது வாங்கும்போது இடம் வாங்கும்போது ஆமா, இது ஒரு வெஜிடபிள் மார்க்கெட். ஓகே ஓகே, இது வந்து ஒரு வெஜிடபிள் மார்க்கெட். இதுல பாதி தான் இது வரைக்கும் தான், இது மட்டும்தான் வெஜிடபிள் மார்க்கெட். இது ஒரு வீடா இருந்தது, இந்த ஆஃப் போர்ஷன் வந்து வீடா இருந்தது. சரி, அப்புறம் இதை தான் நாங்கள் வாங்கினோம் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே, நான் சொன்னேன் இது மாதிரியான ஏரியாவிலே வேண்டாம், வேற எங்க நல்ல ஏரியா பார்த்து போயிடலாம் அப்படின்னு. அங்கே சூழப்பள்ளத்தில் அப்பப்போ தண்ணி வந்துடும். அது இப்போ ஒரு 3 ஸ்ட்ரீட் தள்ளி இந்த பக்கம் இந்த சைடு தான் இருக்கு. அது ஆற்றுல இருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி அந்த வீடு. சரி சரி சரி. நாங்கள் போனப்போ அங்கே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டென்ட் போட்டு தான் இருந்தோம் அங்கே. சரி சரி. அப்போ அது வந்து அந்த ஆற்றுல தண்ணி வரும்போதெல்லாம் இங்கே தண்ணி வந்துடும். அந்த டென்ட்ல தான் சர்ச் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அங்க வந்து கூட யாருமே இருக்கக்கூடாது. இவங்க தம்பி அக்கா எல்லாத்தையும் வச்சிருப்பாரு கூட. சரி சரி. அவங்க எல்லாம் இருந்த ரெண்ட் ஹவுஸ்ல கொடுக்க மாட்டாங்க, ரெண்ட் வீடு தர மாட்டாங்க. சரி எப்படியாவது சொந்த இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து உள்ள சூழப்படத்துல ஒரு இடத்த பார்த்தாரு, வாங்கினாரு. அங்க ஒரு இதுல ஓலை குடிசை ஒன்று போட்டுட்டு இடுப்பளவு தண்ணியில போய் தான் ரிப்பனே கட் பண்ணோம். இவ்வளோ தண்ணி இடுப்பளவு தண்ணியில போய் தான் அதை ரிப்பனே கட் பண்ணோம். அந்த டெடிகேட் பண்ண அவ்வளோ தண்ணி இவ்வளோ. ஆமா, அப்புறம் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். அந்த குடிசையிலேயே தான் இருந்தோம். அப்ப பிள்ளைங்கெல்லாம் ஒரு 4th 5th அப்படி படிக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க. குடிசை வீட்டில் தான் அப்படியே. ஆமா, குடிசை வீட்டில் தான் இருந்தோம். அங்க வந்து எந்த ஜந்துக்கள் பக்கத்துல படுத்துருக்குதுன்னு தெரியாது, கரண்ட் கிடையாது. அப்போ பக்கத்து வீட்டுல கரண்ட் எடுப்போம். அந்த அம்மா வந்து கொடுத்தாங்க, அந்த கரண்ட் கொஞ்ச நாளைக்கு கொடுப்பாங்க. கொடுத்து கரெக்டா 5 o'clock ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா கொசு மோச்சிட்டு இருக்கோம். எந்திரிச்சு பார்த்தா வந்து அப்படிதான் இருந்தோம் கொஞ்ச நாளா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரூம் போடுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அதுல அப்ப கொஞ்சம் சுகமா தங்கி இருந்தோம். அப்பப்ப தண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி வந்துடும். தண்ணி வரும்போதெல்லாம் படுக்கை எடுத்துட்டு துணிமணி எடுத்துட்டு வெளியே வந்துடும். வெளியே போய் 6வது விசுவாசி வீடுகள்ல தெரிஞ்சவங்க வீட்டுல போய் தங்கணும். அங்க போய் அவங்க கொடுக்கறத சாப்பிட்டு சரி அங்க இருந்துட்டு ஒரு வாரம், அப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வரணும். எங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல நீ நல்லா வந்து ஒர்க் பண்ற, நல்ல சேலரி வாங்குற, ஏன் இந்த மாதிரி ஒரு ரிமோட் பிளேஸ்ல போய் இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊழியத்துக்கு போயாச்சு என்ன பண்ண, அது மாதிரி தண்ணிக்குள்ள நடக்க முடியலன்னா 1 or 2 days லீவ் போட்டுருவோம். தண்ணிக்குள்ள போக முடியாது.
அதனால அந்த சேத்துல நடக்க முடியாது. ஒரு 2 நாள் லீவ் போட்டு ஸோ அங்கே எத்தனை வருஷம் அப்படி இருந்தீங்க? அங்கே நாங்களா அதான் சொல்லுறேன், நான் 92ல் வந்தோம். 92ல் இருந்து அங்கே தான் ஒரு நியர்லி ஒரு 10 இயர்ஸாகவே இது இப்படி பிரச்சனை தான். அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே மாடி வீடு கொஞ்சம் கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஜனங்கள்லாம் நல்லா வர ஆரம்பிச்சாங்களா சர்ச்சுக்கெல்லாம்? அப்போ அங்கே இருக்கும்போது வந்து ஒரே ஒரு ஆயா, ஒரு விசுவாசி, அதை வச்சு தான் ஆரம்பிச்சோம். துலுக்கானான்னு ஒரு ஆயா, சரி சரி, அதை வச்சு தான் அந்த சர்ச்சை வந்து ஆரம்பிச்சோம். சரி சரி. அதுக்கப்புறம் அங்கே சர்ச்சை ஆரம்பிக்க கூடாதுன்னு எங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு. சரி சரி. பாஸ்டர் அடிச்சாங்க, ரவுடியை கூட்டிட்டு போய். இங்க வந்து எந்த ஊர்ல இருந்து இங்க வந்து நீ சர்ச்சு வைக்கிற, எங்க ஏரியாவில் சர்ச்சே இருக்கக்கூடாது, இது வந்து இங்க நாங்க கும்பிடுற கடவுள் தான் இங்க இருக்கணும், நீங்க இங்க வந்து சர்ச்செல்லாம் வைக்க கூடாதுன்ட்டு வந்து ஒரு நாள் நைட்டு கூட்டிட்டு போய் ரவுடி அடிச்சுட்டாங்க. அப்படியா? ரவுடி அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணாரு, ஒரு இடத்தையே நாங்க வாங்கி வச்சிருந்தோம், அந்த இடத்தையே வித்து ரோடே இல்லாம இருந்தாங்க, இவர் ரோடு போட்டார். அது அங்கே மெயின் ரோடு, அந்த பள்ளத்துல இருந்து மெயின் ரோடு வரைக்கும் அந்த இடத்த வித்து ரோடு போட்டார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த பாஸ்டர் அங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இங்க இருக்கிறாங்க, அவர் வந்து நல்லது செய்யறாரு, இந்த ஏரியாவுக்கு எல்லாம் நல்லது பண்றாரு அப்படின்னு கொஞ்சம் ஜனங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசிகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நாங்க ஹோலி கிராஸ் ஸ்கூல்ல மெயின் ரோட்ல ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க ஆரம்பிச்சோம் சபையை. அங்க வந்து கொஞ்சம் ஜனங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே ஜனங்க அப்படி இங்கேயும் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இது ரொம்ப பள்ளம், இந்த இடம் நாங்க வாங்கின இடம். அது நைட்டு எங்க மண்ணு கிடைக்குமோ லாரி லாரியா கொண்டு வந்து ரோட்ல கொட்டிடுவார். கொட்டிட்டு நைட் அண்ட் டேவா இவர் வாரி 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 மண்ணை போட்டு 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 தனியாவே, ஆமா தனியா மேடை ஏத்துவாரு. மேடை ஏத்தி ஆட்களையும் கூப்பிட்டு அதுக்கெல்லாம் ஏதோ வந்து ஹெல்ப் பண்ணி எந்த நேரம் நம்ம கூப்பிட்டு இருக்க முடியாது இல்ல. ஆமா, ரொம்ப ஆனா கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இவருடைய கஷ்டம் பாடு வேலை ரொம்ப அதிகம் அந்த இடத்துல. அப்படி ஒரு 10-15 படி உள்ள டெப்த்தை வந்து மேடாக்கினார். மேடாக்கி அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே வீடு கட்டணும். அந்த மாதிரி அந்த இடத்துல அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண பயங்கரமான ஒரு பாதையை கடந்து வந்துருக்கு. ஃபேஸ் பண்ண காரியங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து சபையை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது? இங்கே இடத்த இந்த பாதைகள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் வச்சது ஒரு பாட்டு பாடினாரு. கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டடி நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. இந்த பாட்டு இது எல்லாமே அவங்க அந்த கடந்து வந்தது அப்படியே வாழ்க்கை வரிகளை இல்ல. நாங்க இந்த தண்ணி வந்தப்ப எல்லாம் எல்லாம் தூக்கிட்டு போனா பார்த்தா எல்லாம் எங்களை வந்து ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதாவது நம்ம இந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் வந்து இருந்துட்டு தண்ணி வர ஏரியாவில் என்ன பண்ண முடியும்? எல்லாம் சொல்லுவாங்க அங்க போய் வீடு கட்டுறாங்க பாரு, அங்க போய் இருக்கிறாங்க பாரு, இவங்க எல்லாம் எங்கேயோ போய் இருக்க வேண்டியதுதானே அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியான முட்டாள்களா இருக்கிறாங்க அப்படின்லாம் கூட பேசுவாங்க. எதையும் பொருட்படுத்தாம எங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு, எப்படியாவது இந்த ஏரியாவில் ஒரு சபையை கட்டும். சரி சரி சரி. சபை இங்க கட்ட ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது? இந்த சபையில சபை அங்கதானே ஆரம்பிச்சோம். ஆமா, அங்க ஆரம்பிச்சீங்க. ஓகே, வீட்டுல தான் சர்ச் ஆரம்பிச்சோம். அங்கே ஒரு இப்படி கொஞ்சம் ஆத்துமாக்கள் பேர் பக்கம் வருவாங்க, அதனால அங்க நடத்திட்டே தான் இருந்தோம் சபை. அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டு கொடுத்தாரு. கூட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தாரு. சரி சரி. அவரு ஹெல்ப் வந்து கூட இருந்து எல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் மேசன் அந்த அவரு, அவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப கூட இருந்த ஆட்கள் இதை வச்சுதான் இதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சாரு. ஸோ இது கட்ட ஆரம்பிக்கும் போது எப்படி அவங்க ஃபினான்ஷியலி உங்களுக்கு வர ஆரம்பிச்சதா? காணிக்கைலாம் வர ஆரம்பிச்சதா? காணிக்கை ஒரு ஊழியத்துக்கு போறச்ச கிடைக்கும், அதை வச்சது அப்படியே கட்ட ஆரம்பிச்சு வேற இடங்களுக்கு ஊழியத்துக்கு போறாரு இல்லையா, அதுல வந்து கிடைக்கிற காணிக்கை வச்சுதான் சபையில வர்ற கட்டுனது. அதேதான் வந்து நான் அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அது ஏதாவது கவர்மெண்ட் லோனு அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் போட்டு, அப்புறம் இவரோட ஊழியத்துல மெயின் வந்து ஊழியத்தின் பாதையில கிடைச்ச காணிக்கை தான். பிள்ளைங்களா எவ்வளவு இதா இருந்தாங்க? பெரியவ வந்து அது பிரியா 87ல பிறந்தாவா. அப்புறம் அவ வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவளுக்கு மேரேஜ்
ஊழியக்காரர் தான். ஆனமலையில் ராஜ் சரி ஒரு ராஜ்குமார் பாஸ்டர் அவரும் பாஸ்டர் தான். சரி. அப்போ கர்த்தர் கிருபையில் அதான் சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் இவர் வந்து யூரோப் கண்ட்ரிஸ்க்கு ஊழியத்துக்கு போனப்ப சரி அங்கே ஒரு மாப்பிள்ளை வந்தது. அவர் ஸ்ரீலங்கன். சின்ன பிள்ளையா அங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்தோம். அவள் அங்கே ஊழியத்தை நல்ல பாடல் ஊழியத்தை செய்கிறா. இப்போ இவருக்கு அப்புறம் ஒரு 3 CD அவ வெளியிட்டான் எல்லாம் யூடியூப்ல. பாடல் இயற்றி அதை இவர் வந்து 19 வால்யூம்ஸ் வரைக்கும் வந்தார். 18ஓட வந்தார். 19, 20, 21 அவ கண்டினியூ பண்ணி அதெல்லாம் போட்டா. அவளுக்கு 3 குழந்தைங்க இருக்கு. 2 பையனும் ஒரு பொண்ணு. அவங்க சுஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு ஒன்ஸ் அண்ட் 2 இயர்ஸ் இங்கே வருவாங்க. அவள் மட்டும் வந்துட்டு போவாள். இப்போ அவள் பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க, டச் லாங்குவேஜில் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறான். இவள் பெரியவன் இங்கே அவளும் ஊழியம் செய்கிறான். தம்பியை ஊழியம் செய்கிறாரு. அவளுக்கு 2 பசங்க. அவள் இது லாயர் முடிச்சுட்டு ஆண்டவர் கிருபையில் எல்லா ஊழியத்தில் 2 பேருமே கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. அப்புறம் கிங்ஸ்லி அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சபையினுடைய பொண்ணு தான், பாஸ்டருடைய பொண்ணு தான். அவங்களும் இப்போ ஊழியத்தில் கர்த்தர் கிருபையில் ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷம் என்னன்னா 3 பிள்ளைங்களும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அந்த அவருடைய மறைவு 2012 எப்படி 2012 எப்படி இருந்தது? நீங்க என்ன சடனா என்ன நடந்துச்சு? எப்படி இதான 2012 வந்து இவருக்கு என்னன்னா இவருக்கு ஒரு 2000 அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சரி இவர் இறந்து போறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஆமாம். ஆஃபீஸில் இவர் கீழே தான் ஆஃபீஸு. அது நான் இருக்கேன்னா இப்போ அந்த ரூம் தான் இவருக்கு ஆஃபீஸு. பெரிய டேபிள் போட்டிருப்பாரு, சேர் இருக்கும். வரவங்க அங்கே வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படி அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்சிடென்ட்டு யார் கூடயோ எதுலேயோ ஒரு விஷயத்துல டென்ஷன் ஆகியிருக்கார். அது எனக்கு தெரியாது. சரி. அப்போது அந்த டென்ஷன் ஆகி ஏதோ வந்து பேசியிருக்கிறார். ஏன்னா இவர் டென்ஷன் ஆகக்கூடாது, இல்லை அந்த டயாலிசிஸ் எல்லாம் பண்ணுறதுனால ஓவர் டென்ஷன் ஆகக்கூடாது. அப்போ அந்த உட்காந்துட்டே இருந்திருக்காரு. காலையில் ஏதோ டிஃபன் சாப்பிட்டு நான் இப்போ இல்லை, நான் டியூட்டிக்கு போயிட்டேன். அப்போது இருந்தவர் உட்காந்துருந்தவர் திடீர்னு ஹெட்டேக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஹெட்டேக்குன்னு சொன்னோடனே இவர் ரொம்ப தலைவலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிட்டாராம் சேரில். அப்போ தான் கூட இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட போயிருக்கிறாங்க. கொண்டு போனால் ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. சரி சரி. அப்போ இது என்ன வந்து பிரெயினில் பிளட்டு கசிவு இருக்குது. அது வந்து பேக் சைடு வந்து இது அது ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் ஒரு 15 days அங்கே வச்சுருந்தோம். 15 days இருந்தார். அப்புறம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனார். சரி. அது ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் என்னன்னா அந்த மைண்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் மைண்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வந்து இப்போ நானே போனால் நீ யாருன்னு கேட்பார். அது மாதிரி. ஆமாம். அப்போதான் பிலோ எல்லாம் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. அது மைண்டு கன்ஃபியூஸ் ஆகி அதோடு கொண்டு போய் டயாலிசிஸு கட்டாயம் பண்ணியே ஆகணும். எந்த சூழ்நிலையிலும். இப்போ கிரியாட்டின் லெவல் ஏறிடும். ஒரு வாரம் பண்ணலைனாலும் அது ரைஸ் ஆகிடும். அதனால இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கில் இவர் ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவார். சமயத்தில் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவார். அப்போ அதெல்லாம் அந்த கையெல்லாம் கட்டி அந்த டயாலிசிஸை பண்ணுவாங்க. ரொம்ப அந்த இதில் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் அப்படி பண்ணி என்ன ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இவருக்கு இந்த காளிப்பால் இருக்கும்போது இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தார். எங்கள் பெரிய மருமகனும் இவரும் ஒரு 15 days அங்கே கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தாப்போ அங்கே போய் டயாலிசிஸ் போடுறதுக்கு இவர் இங்கே எழுதி வாங்கிட்டு போயிடுவார். சரி. இந்த டாக்டர் அங்கே ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க, இல்லைன்னா எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் பண்ணிட்டு வந்தோடனே இவருக்கு ஜாண்டிக்ஸ் அட்டாக் ஆகிடுச்சு பிளட்ல. அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் போயிட்டு டயாலிசிஸ் போட்டு வந்தது ஜாண்டிக்ஸ் அட்டாக் ஆகிடுச்சு. அந்த ஜாண்டிக்ஸ் அட்டாக் ஆனது
இவருக்கு அக்செப்ட் பண்ண முடியல. அதுலேயே ஒரு மெயின் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஏன்னா யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாண்டிஸ் ஆனால் அவங்களுக்கு செப்பரேட் ரூம் வச்சுருப்பாங்க. சரி. எல்லா பேஷண்ட்ஸோடையும் டயாலிசிஸ் போட மாட்டாங்க, நார்மல் பேஷண்ட்ஸோட போட மாட்டாங்க. சரி. இந்த மாதிரி ஜாண்டிஸ் பேஷண்ட்க்கு தனியாக ஒரு ரூம் வச்சு இருக்கும், அங்கே தான் போடுவோம். அந்த மாதிரி ஒரு செப்பரேஷனை இவரால் தாங்க முடியல. சரி. அது ஒரு மெயின் டிப்ரெஷனு. அப்புறம் இவர் எதிரையோ ஒரு விதத்தில் வந்து ஒரு காரியத்தில் டென்ஷன் ஆனது எல்லாம் சேர்த்து தான் இவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் ஆச்சு. அதோட அந்த டயாலிசிஸ் பண்ண 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 வெயிட் லாஸ், ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. நியர்லி ஒரு 30 kg வந்துட்டார் வெயிட். அப்போ அந்த டாக்டர் சவுந்தரராஜன் கிட்ட கேட்குறேன், என்ன சார் இவ்வளோ வெயிட் லாஸாக இருக்கிறாரு எப்படி அப்படிங்கும்போது அவர் சொல்லிட்டாரு, என்னென்ன 6 months கூட சொல்ல முடியாதுமா, வந்து ரொம்ப அவருடைய ஸ்டேஜஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டீங்களா நீங்கள் அப்படின்ட்டு நான் அப்போலோக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓ சரி. அப்போலோ வந்து 1 year இருந்தார் நல்லாவே. ஆமாம் 1 year. ஸோ அப்போ உங்களை அந்த அந்த இதெல்லாம் வந்துருச்சா? அந்த உங்களை யாரும் தெரிஞ்சு உங்களே யாரும் தெரியலன்னு சொன்னாங்க? இல்லை அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஆமாம் கொஞ்சம் எல்லாம் ஆளு யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சரி 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 தெரிய ஆரம்பிச்சு. அப்போ ஆனால் ஊழியத்துக்குலாம் போக முடியல இல்லை? அப்போ போக முடியாம தான் இருந்தாங்க. ஊழியத்துக்கெல்லாம் போக முடியல. ஓகே ஓகே. இந்த ஸ்ட்ரோக் அட்டாக் ஆனதுக்கப்புறம் இங்கே வெளியே எங்கேயுமே போக முடியல. ஓகே 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 ஓகே. அதுக்கு அந்த அந்த ஊழிய அந்த இதெல்லாம் இருந்துச்சா? அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் உங்களை யாரும் கேட்டாங்கல்ல, ஊழிய நம்ம செய்யறோம், ஊழிய நம்ம ஊழிய அந்த மாதிரி யார் வந்தாலும் யாருன்னு கேட்பார். ஓ அப்படியா? அதுதான் முதல்ல எல்லாம் அப்படியே குரல் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவாரு. அந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் வந்து யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே ஓகே. அது மாதிரி ஸோ அப்போலோவில் சேர்த்து ஒரு 10 months ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவார். அந்த காட்டெல்லாம் வந்து இந்த கிரெடில் போட்டு 2 பக்கமும் அந்த மாதிரி இதில் தான் படுக்க வைக்கணும். திடீர்னு ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவார். அது மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் வந்துருச்சு. சரி. ஃபைனலாக பார்க்கும்போது அப்புறம் அந்த அங்கே வந்து ஒரு 1 year ஆல்டர்னேட் டேஸ் போயிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு சரி அப்படி வந்து இருந்துட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நாங்கள் இங்கே மேலே எல்லாம் கீழே மெசேஜ் கொடுக்கப்ப மேலே கொண்டு போய் வீல் சேரில் வையும்பார். சரி. வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ன செய்வோம், மெசேஜ் கொடுக்கும் போது இங்கே கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சுருப்போம். அங்கே மேலே பலிபீடத்தில் இந்த பின்னாடி ஒரு இது இருக்குது, என்ட்ரன்ஸ் இருக்குது, அதில் வந்து பலிபீடத்தில் தான் அவன் இருப்பார். திருவிருந்தெல்லாம் கொடுப்பாரு. அப்படியே போயிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நாட்கள். அதாவது 1 year தான். அப்போல்லாம் வந்து ஒரு 1 year 1.5 year கொண்டு வைங்களேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வைரல் ஃபீவர் வந்துச்சு. அது லாஸ்ட் எண்டு ஸ்டேஜில் வைரல் ஃபீவர் வந்து பிளட்டில் வந்தால் எப்படி இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகி பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அந்த மெயின் ரீசன் வந்து அது டெத்துக்கு வைரல் ஃபீவர் தான். இன்ஃபெக்ஷன் ஆகி என்ன கடைசி பிளட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஐசி வார்டில் 15 days ஹாஸ்பிட்டலே இருந்துட்டாங்களா? ஆமாம் அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் 15 days ஒரு நாளைக்கு 1 lakh ஆகும், ஒரு டே 1 lakh ஆகும். ஆனால் நிறைய ஊழியக்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே இங்கே ராமச்சந்திரன் இருக்கும்போது இங்கே இருந்த ஒரு இடத்த நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இனோவா கார் ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஆமாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்புறம் இனோவா காரு அது மேலே லோன் எல்லாம் எடுத்து ஆமாம் எப்படியே கர்த்தருக்கு நடத்தினார். அது 2000 கடைசியாக என்ன பேசுனாங்கல்ல அவருக்கு? அந்த ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனார் பாருங்க. ஆமாம் ஆமாம். அப்பா பேசினார். ஓகே. அப்பா தான் சொன்னார், ஊழியத்தை வந்து நீ தான் செய்யணும். வந்து இது வரைக்கும் வந்து நான் உன்னை ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணாமல் விட்டுட்டேன், நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால. வந்து நீ வந்து பலிபீடத்தில் தான் உட்காரணும், சரி நீ தான் மெசேஜ் கொடுக்கணும். அப்படி ஆமாம் அப்படின்லாம் சொன்னார். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுக்குமே என்னை கூப்பிட மாட்டார், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால. பின்னாடி அங்கதான் மீட்டிங்னா வருவீங்க, இந்த லாஸ்ட்ல தான் உட்காந்துருப்பேன். அப்படியே செய்தியில நீங்க எது கொடுத்தது ஜெபத்து கூட இடமே இல்லை, அப்படிதான் இருந்தது. ஆனால் கடைசியாக கூப்பிட்டு அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த நேரங்கள்? ஆண்டவர் தான் வெளிப்படுத்துறாரு. அதாவது வந்து அந்த அந்த ஸ்ட்ரோக்கு அந்த இதுலேயும் அந்த கன்ஃபியூஸ்டு மைண்ட்லேயும் அது சொல்கிறாரு அப்படிங்கன்னா அது உண்மையே ஆண்டவர் தான் வெளிப்படுத்தி என்ன சொல்லியிருக்காரு. பாஸ்டருடைய மறைவுக்கு அப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தது. எப்படின்னா ஒரு தெளிவு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சபை இருக்கு, பெரிய ஊழியம் இருக்கு, சரி,
இங்கே எப்படி ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிறது, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. சரி. பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பட் ஆனால் ஊழியத்தின் பாதையில் கம்மி தான் இல்லையா எக்ஸ்பீரியன்ஸு. அப்படி இருந்ததுனால ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுது என்னப்பா பண்ணுறது. எல்லாரும் நினச்சிருப்பாங்க நிறைய பேர் அவ்வளோதான் இந்த ஊழியம் விழுந்துச்சு, கிருபைய தேவ கிருபைய ஊழியம் மோச ராஜசேகரோட போச்சு அப்படின்னு நினைச்சு எல்லாருமே அப்படி ஒரு கொஞ்சம் அப்படிதானே இருப்பாங்க. இவருக்கு அப்புறம் வந்தாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு 2-3 பேரை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு சொன்னார், உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, சரி அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வந்து ஊழியம் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இது யோசனை பண்ணி சொல்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நான் அப்புறம் அந்த வேலையும் விட்டுட்டேன். நான் விஆர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் வேலையை விட்டீங்களா? சரி, அதுக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஜெபம் பண்ணி பண்ணி கர்த்தர் ஆண்டவர் வந்து என்னை எழுப்பினார். ஆண்டவர் அந்த ஊழியத்தில் செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு தைரியத்தை. ஏன்னா நான் வந்து நர்சிங் டியூட்டராக இருந்ததுனால டீச்சிங்கில் தானே இருந்தேன். நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறது. அதில் அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் ஓகே கிடையாது. ஆமாம், அதனால் கொஞ்சம் வந்து பேசுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இருந்தாலும் இது ஊழியங்கிறது தனி இல்லையா? அது உலக பிரகாரமான காரியம். அது ஊழியங்கிறதுல தேவ சமூகத்தில் அது நிறைய காத்திருக்க வேண்டியது, நிறைய போராட்டங்கள் வந்தது. அது வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர் பிரிச்சுட்டு சபையை உடைச்சிட்டு வேற பக்கம் ஆத்துமாக்களை கூட்டிட்டு போயாச்சு. ஓ அப்படியே? அதுக்கு மரணத்துக்கு அப்புறமா? அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம். சரி சரி. அது ஒரு சபையில பெரிய பிளவு வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க? எவ்வளவு பேர்? 100 பேர் போயிட்டாங்க. 100 பேர். இப்போ இவ்வளவு போனதுக்கு அது இதையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுங்கிறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இதையெல்லாம் தாண்டி நீங்க ஊழியத்துல அவங்க கூட டிராவல்லே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி. ஆமா, பேசி நீங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, அப்பப்போ அப்படியே ஊழியத்துல இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கா. ஆமா, ரொம்ப டிப்ரெஷனா போய் ஆயிடுச்சு. எல்லாரும் இப்படி நம்மளை ஒரு இப்படி கோஆப்ரேட்டிவா இருந்த ஜனங்க இப்படி போயிட்டாங்களே, தனியா போயிட்டாங்களே அப்படிங்கும்போது அது வந்து கூட இருந்தவங்க அப்படியே அவங்களோட போயிட்டாங்க, அந்த பாஸ்டரோட போயிட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் இப்போ பாஸ்டர் இறந்துட்டாங்க, இறந்து அது அடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டாக யாருமே அவங்க நிற்கலையா? யாரும் நிற்கல. நல்லா வந்து அது முன்னாடி ஏதோ ஒரு பிளான் இருந்திருக்க தெரியாது, அது தான் தெரியும். அப்படி ஏதோ பேசிட்டு அது அதாவது வித்தின் ஒரு 2 இயர்ஸ்லயே அது நடந்தது. பாஸ்டர் இதானதுக்கப்புறம். ஆமா, அப்போ அவங்க போனதுக்கப்புறம் இதையெல்லாம் வந்து தாங்கிறதுக்கு ஆண்டவர் தான் கிருபை கொடுத்தார். உங்க பிள்ளைங்க யாரும் அதை டேக் ஓவர் பண்ணல? இப்போ நீங்க சபையில வந்து அவங்க எடுத்து கிங்ஸ்லி இருந்தாங்க, கூட தான் இருந்தாங்க. பிள்ளைங்க வந்து சின்ன வயசு அப்படி ஒதுக்கிட்டாங்களோ? இப்போ பசங்கலாம் சின்ன, இவங்க 2 பேரும் அங்கதான் அடிக்கடி வருவாங்க. பிரியா, ராஜ்குமார் வந்து அவங்க வந்து ஊழியத்துல இப்ப கூட லாஸ்ட் வீக் அவங்க தான் இங்க இருந்தாங்க. வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஊழியத்துல வந்து எல்லாம் பார்ப்பாங்க. பெரிய மருமக வந்து பார்ப்பாரு, எதுனாலும் செய்வார். ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி வருவார். நம்ம கூப்பிட்டா வருவார், போவார். அப்படி நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணுறது நல்ல டைமு. இப்போ பிலோ தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியாது. இவன் கிங்ஸ்ல இங்கே தானே இருந்தான். இவன் 4 வருஷமா இங்கே தான் இருந்தான். இப்போ தானே ஒரு 6 months தான் ஆச்சு போய். அதனால இவங்க எல்லாம் இருந்ததுனால உங்களுக்கு சப்போர்ட்டா அப்புறம் செய்தியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க நீங்க. அதுக்கப்புறம் ஆனா மறைவு அதுக்கப்புறம் வந்து எப்படி உங்களுடைய அந்த காணிக்கை டெத்தான நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அன்னைக்கு வந்த மணி ஆர்டர்ஸ் எல்லாமே அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லயே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. வந்தவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. என்ன? ஆமா, ஆள் இல்லாதப்ப கொடுக்க கூடாதுல்ல. இவருக்கு வந்த இவர் நேம்ல வந்தது எல்லாமே அன்னைக்கு அவரு இல்ல அப்படின்னா கம்ப்ளீட் எல்லாமே அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லயே. ஆமா, தெரிஞ்ச உடனே அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த காணிக்குமே இல்லை. இவர் பேர்ல வந்த எல்லாமே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த
டெத்துக்கெல்லாம் வந்த பெரிய பெரிய பாஸ்டர்ஸை ஆ, சொல்லிட்டு போனாங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் சொல்லுங்க, ஆ, நாங்க ஹெல்ப் பண்றோம், ஆ. கவலையே படாதீங்க, நாங்க இருக்கிறோம் உங்களை தாங்கிறதுக்கு, ஊழியத்தை தாங்கிறதுக்கு. அந்த நேரத்துல சரி சரி அப்படி ஒரு நல்ல வார்த்தையில சொல்லிட்டு போனாங்க. சரி ஒரு தடவை 25,000 கரண்ட் சார்ஜ் வந்துச்சு எனக்கு. சரி இவர் இறந்து ஒரு ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம். சரி 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 25,000 எப்படி கட்டுறது, இவ்வளோ இன்கம் இல்லையா. இவர் வந்து வெளியே ஊழியங்களுக்கு போனார். ம் அதனால் அதில் வர்ற காணிக்கை என்ன செய்வார், கட்டுவார். இவர் இந்த மாதிரி பெட்ரிடன் ஆனதுக்கு அப்புறமும் இவர் பேரில் வந்து ஆஃபரிங் வந்துட்டே இருந்தது. அதில் வந்து எல்லாமே இந்த மாதிரி இபி மற்றது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். சரி இப்போ வந்து அதுவும் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிடுச்சா. ஆ, சரி என்ன பண்ண, அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், சரி ஐயா இந்த மாதிரி ஒரு 25,000 தேவைப்படுது, சரி இது இபி பில்லு கட்டணும், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். சரி ஆ, அவர் சொன்னார், ஆண்டவரை பாருங்கன்னாரு. ஆ, என்ன, தேவ சமூகத்தில் போய் உட்காந்து கர்த்தரை பாருங்கன்னாரு. அது ஒரு பெரிய பாடம் எனக்கு. அப்பா, ஆ. என்ன So, அவங்களே சொன்னாங்க. ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு போனவங்களே போனவர், திருப்பி சொல்லிட்டு போனவர் அப்படின்னு சொல்லிட்டார். அதுல இருந்து எது யாருக்கிட்டையும், ஈவன் இந்த விசுவாசிக்கிட்ட கூட இந்த தேவைக்காக கூட இது வரைக்கும் நான் அந்த 14 வருஷத்துல ஆ, கேட்டதே கிடையாது. ஆ, ஆ, தேவ சமூகத்துல தான் வந்து காத்திருப்பேன். ம், எப்படியாவது அந்த தேவைகள் என்ன செஞ்சிரும், சந்திக்கப்படும். சந்திக்கப்படும். இப்ப எத்தனை பேர் இந்த சபையில இருந்து போனாங்களோ ஆ, அத்தனை புது ஜனங்களை ஆத்துமாக்களை ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஆ, புதிய குடும்பங்களை எல்லாமே நம்ம ஜெபிக்கிறதுனால தான் ம். புதிய குடும்பங்களை கற்றுக் புதுசா புதிய கொடுத்துருக்காங்க. ஆட்கள். ஆமா. பட் அவங்க பாஸ்டர் இருந்தப்போ அதனுடைய அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஊழியத்தின் மூலமா வந்தவங்களாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டா பின்னாடியில இருந்து ஹெல்ப் பண்ணாங்களா, இல்ல யாரும் அப்படி அவரோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படியே நின்று போயிட்டாங்க, யாரும் வரல. யாரும் அந்த okay. யாருமே வந்து அதுக்கப்புறம் So, கான்டாக்ட் நீங்க இப்போ பண்றது, தனியா இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி ஏதாவது ஊழியத்து இருக்கீங்க? நிமித்தம் அந்த மாதிரி எதுவும் ஒரு விசாரிப்போ ஆ, அது மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது. okay. நாமளும் அவங்க கிட்ட போயிட்டு என்ன செய்யல. ஆ, அதாவது அந்த ஊழியங்களுக்கு ஒரு சிலர் கூப்பிட்டாங்க, இந்த பெங்களூர் எல்லாம் சரி நீங்க ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பாஸ்டர்ஸ் கொஞ்சம் கூப்பிட்டாங்க. சரி இப்போ அந்த மாதிரி கொஞ்ச நாள் நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சபையில கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஓகே ஓகே இங்க ஏன்னா இவர் இருக்கும்போது சர்ச்சில் அதிகமா இருக்க மாட்டார். ஆ, சண்டேல வந்து யாரையாவது ஒரு பாஸ்டர் ரெடி பண்ணிடுவாரு, இவர் வெளியே ஊழியத்துக்கு தான் போயிடுவார். ஓகே ஓகே சபையில வந்து இவரை அதிகமா பார்க்க முடியாது. மந்த்லி 1 வீக் மட்டும்தான் சபையில இருப்பார், சரி, ஒரு சண்டேல. சரி சரி அப்படிதான் இருந்தது. இப்ப நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சபையில கான்சென்ட்ரேட் பண்றதுனால கர்த்தர் கிருபையில ஆ, புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஓகே கொடுத்துருக்காரு. ம். ஆண்டவர் அவங்க மூலியமா, ஆ, அவங்க வந்து ஆத்துமாக்கள் மூலியமா கர்த்தர் வந்து எங்களையும் போஷிக்கிறாரு, மற்ற தேவைகளையும் சந்திக்கிறாரு. அது மாதிரி அவங்க பாடல்கள் பாஸ்டர் மோசஸ் ராஜ்சர் பாடல்கள்லாம் நிறைய இப்போ யூடியூப்ல போயிட்டு இருக்கு நிறைய இடத்துல. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ரைட்ஸ் உங்களுடைய தான் கேட்பாங்களா பர்மிஷன்ல, இல்லை அவங்களே? யாருமே கேட்கறது இல்லை, யாரும் கேட்கறது இல்லை. அதுக்கான ஏதாவது ஒரு சப்போர்ட்டா இந்த பாடலை பயன்படுத்துற ஒரு ஆஃபர் அப்படிலாம் உங்களுக்கு எதுவும் அது யாருக்கு எந்த பாட்டு வேணுமோ அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க, யாருமே கேட்கறது கிடையாது. சரி சரி அப்படி கேட்டா எபி இருக்கும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி இப்படி பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் போட்டு பாடுறாங்களே, நம்ம கிட்ட எந்த ரைட்டுமே கேட்கலையே, சரி இந்த மாதிரி அவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டா, பெக்மான்ஸ் பாட்டு கூட தான் போடுறாங்க, அவங்க யார் கேட்குறாங்க, அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டூப்ளிகேட் சிடியே போட்டு விற்பாங்க. ஒரு நாள் ஆலுமாவடியில் நாங்கள் போயிருக்கிறோம், அங்கே ஒரு இடத்துல வித்துட்டு இருக்கிறாங்க, போய் வாங்கி பார்த்தா டூப்ளிகேட் சிடி. அவங்கள அங்கே நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே 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 நிறைய வந்து பண்றாங்க, பர்மிஷன்லாம் இப்போ கேட்கறது கிடையாது. ஓகே. நீங்க ஒரு தனி சேனல்லாம் போட்டு அவங்களுடைய சாங்ஸ்லாம் அப்படி இல்லை இல்லை எல்லாம் பிள்ளைங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. செஞ்ச பிலோ வந்து அவன் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பார்த்தேன், அது நம்ம அஃபிஷியல் தான் அது. ஆமா, அதுலயே அவங்க அப்பா பாட்டு போடுவா, அவ பாட்டு போடுவா. கிட்டத்தட்ட பாஸ்டர் மறைஞ்சு 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன எப்படி உணர்றீங்க ஊழியங்கள்? கர்த்தர் நடத்துறாரு, அவ்வளவுதான். அவர் சமூகத்தில் இருக்கிறனால இது எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தேவையில் இருக்கிற நேரத்துலையும் ஒரு இது இருக்கதான் செய்யுது. என்னதான் இருந்தாலும் ஒரு மேல் மெம்பர் இல்லாம எஸ் எ லேடி ஒரு சபையை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம் தான். பட் வந்து நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சமயத்தில் திடீர்னு போலீஸ்காரன் வந்து எங்கள் நிப்பா சவுண்ட் ஆகுதும்பா,
பக்கத்தில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. உடனே ஃபோன் பண்ணி ஒருத்தன் சொல்லுவா, பாஸ்டம்மா நீங்களும் நானே போலீஸ் ஸ்டேஷனில் தான் அடுத்தது மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா. அப்படியா? ஏன்னா இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு அப்போசிங் பீப்புள். சரி. பட் ஆனால் ஜெபத்தில் இப்போ வந்து என்னாச்சுன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி நம்ம ஐக்கியமாக கொண்டு வரோம். இப்போ அதுங்கெல்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக அப்படி வராங்க. நம்ம இருக்கிற காரியங்கள், நம்ம செய்கிற அந்த நன்மை, மற்றவங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல் டேஸில் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, அது மாதிரி திக்கட்டுறவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, இது மாதிரி வெளியே இருக்கிற ஆட்டோ டைஸில் எல்லாம் என்கரேஜ் பண்ணி அப்படியெல்லாம் கொஞ்சம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நன்மை செய்கிறதுனால இந்த ஃப்ளட் எல்லாம் வந்தப்போ அத்தனை ஜனங்களும் வந்து அந்த வீடுகளில் தண்ணி வந்தவங்க எல்லாம் இங்கே சர்ச்சில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 1 வீக் நாங்கள் எல்லாம் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்போ ஒரு ஆலயம் வந்து இங்கே இருக்கிறது வந்து நல்லது, அநேகருக்கு இது ஒரு அடைக்கலமாக இருக்குது அப்படின்ற பேசுகிற அளவுக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இருக்கிற ஜீவனோட இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செய்யலாம், அவர்கிட்ட போகிற வரைக்கும் தேவனோட ஊழியத்தை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவருடைய. நீங்கள் என்னென்ன மாதிரி ஊழியங்கள்லாம் செய்கிறீங்க? நீங்கள் இப்போ சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, இதில் என்ன வேறு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? சர்ச்சு அதான் சர்ச்சை இங்கே மினிஸ்ட்ரி. சரி. அதுக்கப்புறம் கிளை சபைகள் இருக்குது, 4 கிளை சபைகள் இருக்குது. அங்கே போய் விசிட் பண்ணுவோம். சரி சரி. வில்லேஜ் மினிஸ்ட்ரி போவோம் ஒன்ஸ் இன் 3 months. சரி. ஏதாவது ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போவோம். சரி. அப்புறம் முதல்ல இங்கே வந்து இருக்கும்போது ஆஃபனேஜ் இருந்தது. ஒரு 40 குழந்தைங்க, 40 குழந்தைங்க பக்கம் நாங்கள் வச்சுருந்தோம். சரி. ஆஃபனேஜில். அது வந்து அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அதனால் எல்லாத்தையும் அனுப்பிட்டோம். அது மாதிரி அதாவது சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி. அப்புறம் வந்து இங்கே ஒரு சில சில்ட்ரன்ஸ் இந்த சர்ச்சிலேயே வந்து சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்களுக்கு படிப்பு காரியங்களை இது பண்ணுறோம். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்வை இல்லாதவங்க, ஏன்னா பாஸ்டருக்கு இந்த பார்வை இப்படி ஒரு 4 years இப்படி இல்லாமல் இருந்ததுனால அந்த பார்வை இல்லாதவங்க மேலே ஒரு அதிகமான பற்று. அதுக்கு வந்து நாங்கள் ஒன்ஸ் இன் இயர் அந்த பார்வை இல்லாதவங்களை ஒரு 25-30 பேரை வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து ஆகாரம் கொடுத்து அவங்க தேவைகள் என்ன அப்படிங்கிறத வந்து சந்திச்சு அவங்களுக்கு அந்த ஆடியோ பைபிள் கொடுப்போம், ட்ரெஸ்ஸு கொடுப்போம். அவங்களுக்கு இல்லை இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சொட்ரு அப்படிலாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். அப்புறம் இது விடோஸ் மீட்டிங் நடக்கும். மந்த்லி ஒன்ஸ் விடோஸ் மீட்டிங் நடக்கும். அப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல் டேஸில் அவங்களுடைய தேவைகள் கொடுப்போம். அது மாதிரி ஊழியர்கள், அதாவது இந்த ஒரு வில்லேஜுக்கும் ஒன்ஸ் இன் 3 months போய் விசிட் பண்ணி அந்த வில்லேஜில் எல்லாம் சுவிசேஷ ஊழியர்கள். அது மாதிரி உங்களுடைய ஊழிய தேவைகள் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு? அடுத்த ஃபியூச்சரில் இதை பண்ண விரும்புகிறோம், இல்லை இந்த மாதிரி தேவையெல்லாம் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? ஊழியத்தை விரிவடைய செய்யணும். என்ன ஊழியக்காரர்களை உருவாக்கணும். ஆண்டவர் நிறைய ஆத்துமாக்களை கொடுக்கணும். இங்கிருந்து என்ன ஊழியக்காரர்களை உருவாக்கி பிரான்ச் சர்ச்சுகளை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. உங்களுக்கான ஊழிய தேவைகளும் இருக்கா? பொருளாதார தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் வந்து நிறைய இருக்கு. ஆமா, ஊழியத்தின் தேவைகள் நிறைய இருக்கு. அதுல வந்து எனக்கு என்னன்னா இந்த பிளைண்ட் பீப்புளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு என் சின்ன பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. மற்ற காரியங்கள பெரியவளும் என்ன செய்வா, அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து தேவைகள் வர நேரத்துல அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, பிள்ளைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சபையின் காணிக்கை காரியங்களை வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளவு அதில் சந்திக்கப்படணும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஏரியா வந்து ரிமோட் பிளேஸ், இது இதனுடைய கிருபையெல்லாம் தேவைகள் சந்திக்கப்படுது. ஏன்னா இங்கே வந்து இபிஏ எனக்கு வந்து மந்த்லி ஒரு 25,000 வந்துடும். சர்ச்சுக்கு, வீட்டுக்கு, அங்கே இருக்கிற வீட்டுக்கு எல்லாமே சேர்த்து ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறாரு. அது போக ஏபியுடைய மனைவி அவங்க மேக்சின் ஊழியம் பார்த்துட்டு இருக்காங்க. மேக்சின் ஒர்க்கு புக்கு போடுறோம். அது வந்து ஒரு 1500 புக்ஸ் பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறோம். இவர் இருக்கும்போது 5000 புக்கு போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அப்படியே வந்து அதோட இன்கம் இல்லாதனால அது கொஞ்சம் அப்படியே கட் ஷார்ட் பண்ணி அதுவும் அந்த ஊழியமும் நடக்குது. வந்து அப்போ அவங்க ஃபேமிலி அந்த புக்குடைய தேவைகள் அதுவே மந்த்லி எனக்கு ஒரு 14,000-15,000 வந்துடும் புக்குக்கான காரியம். அது பார்க்கணும். ஆமாம், அப்படியே கிருபை. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேயர்கள், நிறைய ஊழியர்கள், விசுவாசிகள்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி போகிறோம் அதை பொறுத்து தான் சரி சரி. நம்மளை தேடி வருவாங்க. ம், ம். இப்போ இதே வந்து இசிஐ சர்ச்சில் ஒரு மீட்டிங்னா போயிடுவேன், ம், ம். சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு மீட்டிங்னா போயிடுவேன். ம், ம், ம். அதனால் இந்த ஏரியாவில் இருக்கிற எந்த சர்ச்சு என்னை கூப்பிட்டாலும் போய் நிற்பேன். சரி சரி. அதனால எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஓகே ஓகே. அவங்க என் கூட கோஆப்ரேட் பண்ணுவாங்க, வருவாங்க, நல்லா ஐக்கியமாக இருப்பாங்க. சரி. ஒரு இதுனா வந்து நிற்பாங்க. ம். அதாவது நல்லா கர்த்தர் கிருபையில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க, சரி சரி. அவங்க பிள்ளைங்க ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு தான் ஊழியம் நடக்குது ம், அப்படின்னு வந்து அவங்களும் எங்களுக்காக ஜெபிப்பாங்க. ம், விசுவாசிகள் வந்து ஆரம்பத்தில் நம்மளை பார்க்கறதுனால ம், அவங்களும் நல்ல டெய்லி ஒரு டீம் இங்கே வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ம், நம்ம கூட இருக்கிற அந்த விசுவாசிகள் கோஆப்ரேட்டிவாக போகிறாங்க. ம், ம். ஏன்னா விசுவாசிகள் கோஆப்ரேஷன் இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ம். அதனால் அந்த பழைய மெம்பர்ஸ் அந்த 20 இயர்ஸ் 25 இயர்ஸாகவே கூட இருக்கிற விசுவாசிகள் ஒரு சில குடும்பங்கள் இருக்குது. ஒரு சில குடும்பங்கள் தான் போயிடுச்சு. ம். ஒரு சில குடும்பங்கள் அப்படியே நம்ம கூட கோஆப்ரேட்டிவாக ம். அவங்க வந்து நம்ம சொல்கிறபடி கேட்டு ம். அவங்க பார்க்குறாங்க இல்லையா, கர்த்தர் செய்கிற காரியங்களே பார்க்குறாங்க. ம். ஆண்டவர் செய்கிற அவங்களுடைய குடும்பங்களில் தேவன் செய்கிற நன்மைகளை பார்க்குறாங்க. ம். ஜெபிக்கும் போது கடவுள் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை அவங்க அனுபவிக்கிறாங்க. கண்டிப்பா. அப்போ அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கர்த்தர் எங்களை நடத்துகிறார். இந்த சபைக்கு வந்ததுனால நாங்கள் நிறைய நன்மை பெற்றுட்டோம், ம். ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ம். ஆரம்பத்திலிருந்து பாஸ்டர் இருந்ததுலேருந்து ம். இருந்த நாட்களும் சரி, இப்போ சரி, அதே மாதிரி கர்த்தர் அந்த இடத்துல ஆண்டவருடைய அந்த வல்லமை இருக்கு, ம். கர்த்தருடைய கிரியை இருக்கு. ஓகே. தேவனை ஆகுது நாங்கள் இந்த இடத்துல எழுக்கப்பட்டிருக்கிற செபங்களுக்கு ம். அவருடைய கண்கள் காண்கிறதாகவும் செவிகள் கவனிக்கிறதாகவும் இருக்குது. ஆமென். கர்த்தர் இங்கே பதில் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. ம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஊழியத்தில் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் அவங்க கோஆப்ரேட்டிவாக நடந்துக்கிறாங்க. ஓகே ஓகே, சூப்பர். நீங்கள் இவ்வளோ அருமையாக கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஊழியம் வந்து நல்லா எந்த விதத்துலையும் டவுன் ஆகாமல் கர்த்தர் கொண்டு போயிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான். ஆமாம், அது உலக மற்ற ஊழியக்காரர்கள் மத்தியில், புறச்சாதிகள் மத்தியில் கர்த்தர் வெட்கப்படுத்தலைன்னா அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஆமென் ஆமென். மரண பரியந்த உன்னை நடத்துவேன்னு சொன்னார் இல்லையா. அதனால் இப்போ யார் வந்து இப்போ நானே இல்லைனாலும் ஊழியம் நடக்க தான் போகுது. அது நடத்துகிற ஆண்டவர். ஆமென். யார் மேலே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சுக்கிறாரோ அவர் என்ன செய்வார், அவர் நடத்துவார் இல்லையா. அப்போ இந்த ஒருத்தர் சபையை ஏற்படுத்தினது அவர். எத்தனை எதிர்ப்புகள் மத்தியில் அடி வாங்கி வாங்கி வந்து இந்த ரவுடிசம் மத்தியில் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்து செய்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய அந்த அந்த சப்போர்ட், ஆண்டவருடைய சப்போர்ட் எல்லாம் உண்மை பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார், அவர் தான் முன்னாடி நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் என்றதை மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றது. ஸோ நீங்கள் பாஸ்டருடைய மறைவுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, மறைவுக்கு அப்புறம் ஊழியத்துக்குள்ளே வந்து கர்த்தர் உங்களோட இருந்து நடத்துகிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஊழியம் வளர்ந்துட்டே இருக்குது. நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் தொடர்ந்து. ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட ரொம்ப நன்றி.